ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரெடி செட் கோ தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, ஸ்னோ இன் துபாய். ஆமாங்க, துபாயில் ஸ்னோ வந்திருக்கு. ஆனால் அது வந்து இன்டோரில் வந்திருக்கு. ஆமாம், இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது ஸ்கீ துபாய்க்கு தான் போயிட்டுருக்கோம். அது ஒரு ஸ்னோ பார்க்கு. ஆமாம், ஸ்னோவில் விளையாடுறது யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆச்சும் ஸ்னோவில் விளையாடணும்னு ஆசைப்படுவோம். ஆமாம், இங்கே வந்து ஸ்னோ பார்க் இருக்குது. அதுக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். அதில் வந்து நிறைய ரைட்ஸ் இருக்குங்க. அங்கே இருக்கிற ரைட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லை, டோட்டலாக அந்த ஃபுல் டே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜாலியாக எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ இது வந்து நம்ம சேனலில் ஷேர் பண்ணலாம், இது எங்களுக்கு மெமரியாகவும் இருக்கும், என்னோடய சப்ஸ்கிரைபரும் வந்து இதை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் இது விலாகாக எடுத்து நான் போட்டிருக்கேன். குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. குழந்தைங்கள நானும் எங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கை துபாய் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மால் ஆஃப் எமிரேட்ஸில் இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். Living life, every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. Fuck me, I'm looking in the mirror. ஃபஸ்ட்டு வந்து இந்த காரை நம்ம அழகாக பார்க் பண்ணிவிட்டு இப்போ மால்குள்ளே போகலாம் வாங்க. I don't really think anyone can save me, and honestly I'm not really sure I want saving. I like to be my own worst enemy. There's no risk if you don't try at anything, so I'ma just keep buying everything. See you in the next life, have to be a better me. I don't think that my head's on straight, gotta flip it and grip it and go and get an x-ray. What's wrong with me? I just feel weight pushing on my chest and it squeezes till I suffocate. Better change my mindset, meditate. It's pretty cool that I'm alive and have better days. I could walk, see, hear, I should celebrate. Think I could change my mind, maybe elevate. Living life, every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. Yeah, all I need are some better days. Cause all I want, and I pray, I believe in the better days. I'm kinda stuck between a rock and a hard place. Do I work hard or live at my pace? You're only young once, yeah that's all great, but I also want a future where I'm okay. Living life is doing lots of coke. இது தாங்க அந்த ஸ்கீ துபாய். இப்போ நம்ம இதுக்குள்ளே தான் போக போகிறோம். இப்போ நம்ம இருக்கிற ஃப்ளோர்லேருந்து இப்போ 1 ஃப்ளோர் நம்ம கீழே போனோம்னா அதுக்குள்ளே நம்ம போய்க்கலாம். இது தாங்க ஸ்கீ துபாயோட என்ட்ரன்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா இவங்க கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுறாங்கங்க. உள்ளே என்ட்ரு ஆனோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ரெயின்டியர் வச்சுருக்காங்க. அது அழகாக பேசுகிற மாதிரி வச்சுருக்காங்க. அது அழகாக வாயை வச்சு பேசுது, வெல்கம் டு ஸ்கீ துபாய் அப்படின்னு. இங்கே பாருங்கள், சென்ட்ரல் இந்த பட்டன் வச்சுருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணோம்னா அது அழகாக பேசுகிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கிட்ஸ் வந்து இங்கேயே வந்து அட்ராக்ட் ஆகிடுறாங்க. அப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு உட்டன் ஸ்விங் வச்சுருக்காங்க. அதுவும் வந்து கிட்ஸ்க்கெல்லாம் பிடிச்ச மாதிரி இருக்குது. தக்ஷினி தன்யஸ்ரீ ரொம்ப ஹாப்பிங்க அந்த ரெயின்டியர் பார்த்துட்டு. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக அதை தொட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த உட்டன் ஸ்விங் சொன்னேன் இல்லைங்களா, அங்கே போய் ஜாலியாக போய் உட்காந்துட்டாங்க. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஆன்லைன் கவுண்டர் இருக்குது. இப்போ வந்து டிக்கெட்லாம் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணோம்னா நம்ம அங்கே தான் போய் நம்மளோட ஃபார்மாலிட்டியெல்லாம் பண்ணி ஆகணும். இப்போ நாங்கள் வந்து டிக்கெட் வந்து ஆன்லைனில் தான் புக் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா பெர் ஹெட்டுக்கு வந்து 325 dirhamsக்கு நாங்கள் புக் பண்ணோம். இதே வந்து நம்ம டிக்கெட் வந்து டைரெக்டாக வந்து வாங்கினோம்னா 365 வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆன்லைனில் புக் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 40 dirhams சேவ் ஆகுது. இப்போ இந்த டிக்கெட் ஃபார்மாலிட்டியில் நம்ம முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு டைரெக்ட் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்னோ ப்ரோ அப்படின்னு ஷாப் இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். அங்கே போய்ட்டு வந்திங்கன்னா நம்ம கைக்கு க்ளவ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அங்கேயே நாங்கள் போட்டு பார்த்துக்கிட்டோம் க்ளவ் வந்து சைஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எக்ஸ்ட்ராவாக மொபைல் டேக்கும் வாங்கிக்கிட்டோம், வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு. நம்ம கையில் பார்த்திங்கன்னா ஒரு டேக் அவங்க போட்டு விட்டுறாங்க. அதாவது இப்போ நம்ம ஸ்னோ அந்த பார்க்குள்ளே போகணும்னா எங்கே போனாலும் ஸ்வைப் பண்ணுறதுக்கு அந்த டேக் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து இதை ஸ்வைப் பண்ணிட்டு தான் வந்து இப்போ பார்க்குள்ளேயே என்ட்ராக போகிறோம். இப்போ நம்ம ஒன்ஸ் பார்க்குள்ளே என்ட்ரானு பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு கவுண்டர் நல்லா நீளமாக இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கவுண்டர். அங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஹெல்மெட்டு, அப்புறம் எங்கள் எல்லாத்துக்குமே வந்து பூட்ஸு, நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்னோ ட்ரெஸ் கொடுக்குறாங்க. நம்ம அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம போய் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதுதான். அதாவது அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஒரு ஏரியா இருக்குது. நம்ம அங்கே நிறைய சேர்லாம் போட்டிருக்காங்க. நம்ம அங்கேயே கூட நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது அந்த கோட் வந்து நம்ம மேலே அப்படியே போட்டுக்கிறது தான். எல்லோரும் மோஸ்ட்டாக அங்கே தான் போட்டுக்கிறாங்க. இல்லை நம்மளுக்கு தனியாக கன்வீனியண்ட்டாக வேணும்னா அதுக்கு சேஞ்சிங் ஏரியான்னு வச்சுருக்காங்க. மேல் ஃபீமேல் அப்படின்ட்டு சேஞ்சிங் ஏரியாவும் வச்சுருக்காங்க. நம்ம அங்கே போய் வந்து மாற்றிக்கலாம். ஒன்ஸ் நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கையில் பேகு நம்மளோட பிலாங்கிங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க அழகாக லாக்கர் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு லாக்கர் வாங்கிட்டு நம்ம அதில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்னங்க, அப்புறம் நேராக நம்ம ஸ்னோ பார்க்குள்ளே போக வேண்டியதுதான். எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வைப் பண்ணுறதுக்கு நம்ம கையில் இருக்க டேக் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும்.
இப்போ நம்ம ஸ்னோ பார்க்கில் வந்தாச்சுங்க. அப்படியே பார்க்குறக்கே அழகாக இருக்குது. அப்படியே வெள்ளை வெள்ளைன்னு உள்ளே வந்து நல்லா சில்லுன்னு குளிருதுங்க. இங்கே டெம்பரேச்சர் என்ன மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா -2 டிகிரி வரைக்கும் அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் பாப்பாங்க அந்த கிளைம்பிங் வால் பார்த்தோன்னே போயிட்டாங்க அதை கிளைம் பண்ணும் அப்படின்னு. எங்கள் ஹஸ்பண்டும் வந்து அவங்க பாப்பாங்க கூட சேர்ந்து கிளைம் பண்ணுறாங்க. எங்கள் குட்டி பாப்பா அப்படியே ஃபஸ்ட்டு திணறா, அப்புறம் நெக்ஸ்ட்டு பழக பழக அவளும் நல்லா சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இது நாங்கள் வெறும் கிளைம்பிங் மட்டும் பார்த்தோம்னா இல்லை, அது நம்ம அப்படியே டைரெக்டாக உள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு ரைடு இருக்குது, பாப்ஷெல் ரைடுன்ட்டு. அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது, ஆனால் அது நம்ம ரைட் பண்ணோம்னா நல்லா ஃபோர்ஸாக போகுதுங்க. ஆனால் சூப்பராக இருக்குது. குட்டி பாப்பாங்கலேருந்து நாங்கள்லேருந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். இதில் டேர்ன் வருது இல்லைங்களா, அங்கெல்லாம் வந்து செம்ம ஃபாஸ்ட். ஆக்சுவலாக இந்த ரைடே வந்து நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்குது. அந்த டேர்ன் வர இடத்துல நல்ல ஃபோர்ஸ் கொடுக்குதுங்க. ஆக்சுவலாக நானே பயந்துக்கிட்டேன், என்னடா அது இவ்வளோ ஸ்பீடாக போகுது அப்படின்ட்டு. எங்கள் குட்டி பாப்பாங்கலேருந்து பெரிய பாப்பா வரைக்கும் 2 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாக எடுத்துட்டேன்டா. வாங்க இப்போ பெண் குயின் வருதா பார்க்கலாம். வந்துட்டேன். ஐயோ நல்லா பறந்து கூட வரேன்டா. இந்த ஸ்னோஃபால் பார்த்தீங்கன்னா பென்குயின் வரப்பெல்லாம் இந்த ஸ்னோஃபால் வருது. இப்போ பென்குயின் வருதுன்னு சொன்னாங்க, சரி பார்க்க போகலாம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே சைடில் அப்படியே ஸ்னோவெல்லாம் கொட்டிகிட்டு இருக்கு. சரி இதில் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நல்லாவே ஃபன் பண்ணாங்க. இதில் வந்து எங்களுக்கு இந்த ஸ்னோ பார்க்கில் ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த ஸ்னோ தான். சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையாலுமே இது ஆர்டிஃபிஷியல்னு சொல்லவே முடியாது. உண்மையாலுமே நிஜத்தில் ஸ்னோ வந்தால் இப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் டோட்டலாகவே ஃபன் பண்ணோம். நல்லா ஸ்னோவெல்லாம் தூக்கி போட்டு விளையாண்டுட்டு நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணோம். Nice. ஜாலியாக விளையாண்டாச்சுங்க. விளையாடும்போது பார்த்திங்கன்னா எங்கள் சைடில் பென்குயின் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் போய் பார்த்தோம். அந்த பென்குயினோட நேம் சொல்லி அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே நாங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. எங்களுக்கு வந்து ஸ்கீயிங்க்கு டைம் ஆச்சு. அதாவது நம்ம ஆன்லைனில் டிக்கெட்டு போடும்போதே பார்த்திங்கன்னா அங்கே சூஸ் யுவர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஆப்ஷன் இருந்துச்சு. நம்ம அது ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நம்ம வந்து சூஸ் பண்ணலான்னு வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து ஸ்கீயிங் சூஸ் பண்ணியிருந்தோம். அதில் என்னென்ன ஆப்ஷன் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1 hour ஸ்கீயிங் பண்ணலாம், இல்லை 1 hour ஸ்னோ போர்டு அது பண்ணலாம். அதில் ஸ்லோ பாஸ் எடுத்துக்கலாம் 2 hourக்கு. அதே மாதிரி ஜிப் லைனும் இருக்குது. 2 ஸ்னோ புல்லட் ரைடுன்னு சொல்லிட்டு ஜிப் லைன் இருக்குது. இல்லைனா வந்து நம்ம பென்குயின் என்கவுண்டரும் பண்ணலாம். 40 minutes வந்து நம்ம பென்குயின் பக்கத்தில் இருந்துட்டு இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு பென்குயினை டச் பண்ணிவிட்டு அது மாதிரிலாம் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பென்குயின் கூட இருக்கலாம் 40 minutes அது மாதிரி இருந்துச்சு. சரி நம்ம ஸ்கீயிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்காக தான் இப்போ வெளியே வந்துட்டோம். இங்கே வெளியே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெஸ் வாங்கினோம் இல்லையா, அதே கவுண்டரில் தான் இங்கே ஸ்கீயிங்க்கு வந்து அவங்க தனியாக வேறு ஷூ கொடுக்குறாங்க. இப்போ நம்ம நார்மலாக ஷூ போட்டிருக்கோம், இந்த ஸ்னோ ஷூ அது நம்ம கொடுத்துட்டு ஸ்கீயிங் ஷூ கொடுக்குறாங்க. ஐயோ அது அவ்வளோ ஹெவிங்க, அது தூக்கவே முடியல. அது காலில் போட்டுட்டு நடக்கவே முடியல. ஒரு ஸ்டெப் எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஹெவியாக இருந்துச்சு. எங்கள் பாப்பாங்கெல்லாம் பார்க்குறக்கே அழகாக தான் இருந்துச்சு. நாமளும் அந்த பென்குயின் மாதிரி ஸ்லோவாக தான் நடக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் கரெக்டாக இருக்கும் போல் அந்த ஸ்கீயிங்க்கு. அப்புறம் ஸ்கீயிங் போர்டும் கொடுத்தாங்க, அதையும் வாங்கிட்டு இப்போ நாங்கள் ஸ்கீயிங் போகிறோம். நாங்கள் தனியாக போனோம். பாப்பாங்களை வந்து செப்பரேட்டாக, அதாவது எங்களுக்கு வேறு இன்ஸ்ட்ரக்டர், குட்டி பாப்பாங்களுக்கு வேறு இன்ஸ்ட்ரக்டர். அந்த பேட்ச்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 hourக்கு நாங்கள் வந்து ஒரு 10 people இருந்தோம். ஸோ அவங்க குழந்தைங்க அந்த 10 peopleோட குழந்தைங்களெல்லாம் தனியாக ஒரு இன்ஸ்ட்ரக்டர் கூட்டிகிட்டு வராங்க. எங்களுக்கு தனியாக இன்ஸ்ட்ரக்டர். அது ஆக்சுவலாக மேலே போகிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்கலேட்டர் தான் போகிறோம் இந்த ஷூ போட்டுட்டு. ஸோ நம்மளாலேயே மேனேஜ் பண்ண முடியல. அந்த கையில் அந்த ஸ்கேட் போர்டு எடுத்துகிட்டு இந்த ஸ்கீயிங் ஷூ போட்டுட்டு
போகிறதுக்கு. ஸோ அதனால் அவங்க குழந்தைங்கள அழகாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. குட்டி பாப்பா எப்படி வருவான்னு தெரியல அப்படின்னு தான் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து குட்டி பாப்பாவோட ஸ்கீ போர்டு அவங்க வாங்கிக்கிட்டாங்க. பாப்பா வந்து நடந்து வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் பாப்பாங்களும் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்படி என்ன பண்ணணும்னா இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு கொஞ்சம் ஃபார்வேர்டாக அப்படியே நம்ம பெண்ட் பண்ணிக்கிட்டு நீஸையும் பெண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்கீ பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து வாக் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க. வி ஷேப்பில் தான் நம்ம பென்குயின் மாதிரி வி ஷேப்பில் தான் வாக் பண்ணணும். ஃபார்வர்டாக போகிறதாண்டா சைடில் போகிறதாண்டா இப்படி ஒவ்வொரு ஸ்டெப் வந்து இப்படி எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அது மாதிரி தான் நீங்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் லெவல் வந்து தனியாக சின்ன பிளேஸில் அது லைட்டாக ஸ்லோப்பாக இருக்குது. அங்கே வந்து நம்மளுக்கு ஸ்கீயிங் பண்ண சொல்கிறாங்க. அங்கே நம்ம நல்லா ஸ்கீயிங் பண்ணிட்டோம்னா ஒரு 2 டைம்ஸ் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் மேலே போகுது. அந்த பெல்ட்டில் நாங்கள் போனோம்னா அப்புறம் மேலேருந்து அதுவும் கொஞ்சம் தான் ஸ்லோப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எல்லாமே பிகினர்ஸ் தானே, தெரியாது, கீழே விழுந்துடும். இதுக்கே நாங்கள் கீழே விழுந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நம்ம மேலே போனது பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஃப்ரண்ட் ஸ்கீ போர்டை பிடிச்சிக்கிட்டாரு. இது மாதிரி வரணும், வி ஷேப்பில் வரணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா அதான் பிரேக், நம்ம டக்குன்னு நின்னாலும் ஸ்கீ போர்டு வந்து நிற்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. 1 hour பத்தவே இல்லை. அந்த 1 hour வந்து 5 minutes மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் 2 hours இருந்தாலும் நல்லா ஜாலியாக இருக்கும். உண்மையாலுமே ஸ்கீயிங் பண்ணுறது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சான்ஸ் கிடைச்சா அது கூட நம்ம கற்றுக்கலாம் போல். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எங்கள் பாப்பாவும் சூப்பராக பண்ணான். இதில் வந்து பெஸ்ட்டாக யார் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா எங்கள் குட்டி பாப்பா, நெக்ஸ்ட்டு எங்கள் தக்ஷினி பாப்பா 2 பேர் தான். நாங்கள் 2 பேரும் பார்த்திங்கன்னா 2-3 தடவை கீழே விழுந்துட்டோம். ஆனால் சூப்பராக ஜாலியாக இருந்துச்சு. இப்போ என்னோடய மாமா தான் பார்த்திங்கன்னா ஸ்கீயிங் பண்ணிட்டு வராங்க. நேராக வரணும், அவர் பாட்டுக்கு அப்படியே சைடாக போகிறாரு. நடுவில் பிரேக் போட்டு நிற்கிறாங்க பாருங்கள். அந்த ஆரஞ்சு கலர் டிஷர்ட் போட்டிருக்காங்களா, அவங்க தான் இன்ஸ்ட்ரக்டரு. அவங்க வந்து நம்மளை பார்த்துட்டு கரெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்கீயிங்க்கு வந்து டூ குட். கண்டிப்பாக வந்து நம்ம அதை சூஸ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, டைம் அப் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு ஸ்கீயிங்லாம் அவ்வளோதான். ஸோ அதனால் நம்ம ஸ்கீயிங் போர்ட் கொடுத்துட்டு நம்ம ஸ்னோ பார்க்கில் போகிறது தான். அங்கே வந்து நிறையா நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்குது, அது போகலாம் அப்படின்னு. பட் ஆனால் 3 மணி ஆகிடுச்சு. லஞ்ச் முடிச்சுட்டு போய்க்கலாம் அப்படின்னு பார்த்தா எங்கள் பாப்பாங்கெல்லாம் ஃபுட் கோர்ட்டுக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஃபுட் கோர்ட் வந்து இன்னும் 2 floors மேலே போகணும். அங்கே போயிட்டு அப்புறம் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு வரதுக்கு எப்படியா இருந்தாலும் 2 hours ஆகிடும். ஸோ அதனால் வேண்டவே வேணாங்கிறாங்க. இருந்தாலும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பக்கத்தில் கேரிஃபோர் இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷவர்மா மாதிரி இருந்துச்சு. ஷவர்மா, பப்ஸு, டோனட்ஸ் அது மாதிரி இருந்துச்சு. சரி அது மாதிரி அப்போ சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஷவர்மா, கேக்கு, டோனட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு லைட்டாக சாப்பிட்டு மறுபடியும் வந்து விளையாட வந்தாச்சு. நம்ம 1 dayல எத்தனை தடவை வேணாலும் நம்ம வெளியே போயிட்டு உள்ளே வந்துக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த டேக் தான் முக்கியம். இது வந்து நம்மளுக்கு ஸ்வைப் ஆகி உள்ளே வரும் இல்லையா? ஸோ அதனால் இந்த டேக் தான் முக்கியம். நம்ம வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா இந்த ஷூஸு, இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நம்ம கழட்டி நம்ம கவுண்டரில் கொடுத்துட்டு போயிடலாம். மறுபடியும் வரும்போது நம்ம மறுபடியும் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன ரைட் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சேர் லிஃப்டிங் ரைடு. இப்போ நாங்கள் 4 பேருமே போயிட்டுருக்கோம். நல்லா இருக்குங்க. ஆனால் இது போக போக நல்லா ஹைட் இருக்குது. எங்கள் பாப்பா ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தா. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. இதில் போக போக நம்ம என்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து குழந்தைங்க சூப்பராக ஸ்கீயிங் பண்ணுறாங்க. அவங்க அந்த 2 hour ஸ்லோ பாஸ் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சேர் லிஃப்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் போய் டேர்ன் ஆகுது பாருங்கள். இது அவ்வளோ நீளமாக போகுது. அவ்வளோ நீளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த இவங்க வந்து ஸ்லோ பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் வந்து அது ரேம்லாம் வச்சுருக்காங்க. அது மேலெல்லாம் சூப்பராக ஸ்கேட் பண்ணுறாங்க. நான் அதை பார்த்துக்கிட்டே வந்தோம். பாருங்கள் எப்படி அழகாக வந்து குழந்தைங்க வந்து இவ்வளோ அழகாக ஸ்கீயிங் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. எங்கள் பாப்பாவும் ஆமாங்கப்பா எங்கேயும் ஸ்கீயிங் கிளாஸ்க்கே சேர்த்து விடுங்கப்பா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது சேர் லிஃப்டிங் ரைடு வந்து உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. అంటాడా డే సూపర్.
இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ரைட் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜெயின் ஸ்னோபால் ரைடு. இது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ரைடு திரும்ப போகணும்னு இருந்துச்சு. பட் ஆனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் லாங் க்யூ இருக்குது. ஸோ அதனால் இது நாங்கள் 2 டைம்ஸ் தான் போனோம். நாங்கள் 3 பேர் போனோம். ஆனால் எங்கள் குட்டி பாப்பானால போக முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் ஹைட் வந்து 125 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னங்காட்டி எங்கள் குட்டி பாப்பானால போக முடியல. இந்த ரைடு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம வந்து அந்த பால்குள்ளே போயிட்டு வந்து நம்ம லை டவுன் ஆகிக்கணும். நம்ம ரோல் ஆகணும். நம்ம ரோல் ஆகும்போது அந்த பால் வந்து ரோல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ரோல் ஆகும்போது நம்ம இது அந்த ஸ்லைடிங் பொசிஷனுக்கு வந்துடுறோம். நல்லா இருந்துச்சு. இது அதுக்குள்ளேயோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் லாங் க்யூ இருந்தங்காட்டி நாங்கள் ஒரு 2 டைம்ஸ் தான் பண்ணோம். நிறையா பண்ணோன்னு ஆசை. பட் ஆனால் முடியல. தக்ஷினி இந்த ரைடை முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்னோஃபால் இருந்துச்சு. அதாவது இந்த பென்குயின் வரும்போதெல்லாம் இந்த ஸ்னோஃபால் வருது. இந்த டேலேயே பார்த்தீங்கன்னா இது நாங்கள் 2nd டைம் இந்த ஸ்னோஃபாலில் இருக்கிறது. நல்லா சூப்பராக இருந்துச்சு. எங்கள் பாப்பா மறுபடியும் அந்த ஸ்னோவெல்லாம் எடுத்து ஜாலியாக தூக்கி போட்டு எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த ஸ்னோ ஏஞ்சல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒன்று மிஸ் பண்ணிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னோ கேசில் தான் பண்ணலை. அது மட்டும் பண்ணலை. மீதி எல்லாமே பண்ணியாச்சு. பிரச்சனையா? நெக்ஸ்ட் இந்த ரைடில் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள்ஸ் டபுள்ஸ் வரலாம். என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றி விட்றாங்க. அந்த சுற்றி விடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபன் அண்ட் ஜாலியாக இருக்குது. இதில் இன்னொரு என்ன ப்ளஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் கூட்டம் வந்து க்யூ நிற்கிறது கிடையாது. டக்குன்னு வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் நம்மளுக்கும் விடுறதுக்கும் நல்லா இருக்குது. இந்த ரைடு வந்து நாங்கள் நிறைய டைம் விட்டோம். நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. தன்யஸ்ரீ ஹாய். ஆமா. எடுத்து வாடா. கம். Come on. வாடா. தன்யஸ்ரீ come on. தன்யஸ்ரீ come on. தன்யஸ்ரீ தக்ஷினி தானா ஃபர்ஸ்ட் இந்த தடவை. வாடா. அவ்வளோதாங்க. சில்லுன்னு இருந்ததுக்கு நல்ல சூடாக ஹாட் சாக்லேட் வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. மணி 11:15 ஆயிடுச்சு. போது இதோட முடிச்சுக்கலாம் விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்னோ பார்க் விட்டு வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோ பார்க் ரிலேட்டடான ஐட்டம்ஸ்லாம் வந்து விற்கிறாங்க. நம்ம வேணும்னா அதை வாங்கிக்கலாம். அப்படியே சும்மா ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ரெடி செட் கோ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக்கும் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பை.